டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ரேட் நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம வந்து ரெண்டு விதமாக அந்த சக்ஸஸை பிரிக்கணும். டெக்னிக்கல் சக்ஸஸ் அண்ட் ப்ரெக்னன்சி சக்ஸஸ் அப்படிங்கிறது. டெக்னிக்கல் சக்ஸஸ்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, ப்ராப்பராக அந்த ரெண்டு டியூப் துண்டிக்கப்பட்டிருக்கிற ரெண்டு டியூபையும் ப்ராப்பராக வந்து ஹை ரெசல்யூஷனில் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் சூச்சர்ஸ் வச்சு நல்லா இணைச்சதுக்கப்புறம் அது பேட்டண்ட்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு டை டெஸ்ட்டுகள் இருக்குது. சர்ஜரி பண்ணுற இன்ட்ராபரேட்டிவ் பீரியட்லேயே கர்ப்பப்பையிலிருந்து டை பாஸ் பண்ணி ஃபிம்பரிய வழியாக வெளியே வருதாங்கிறத பார்க்கணும். அந்த லீக் இருக்காங்கிறத பார்த்துருவோம், ப்ராப்பராக இருக்காங்கிறத பார்த்துருவோம். இதுதான் டெக்னிக்கல் சக்ஸஸ். நம்ம பண்ணுற டெக்னிக் ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ங்கிறது இந்த டெக்னிக்கல் சக்ஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நேச்சுரலாக அந்த டியூப்ஸ் வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து அதனுடைய ஒவ்வொரு தசைகளும் இன்னொரு டியூபோட ப்ராப்பர் அதோட கரஸ்பாண்டிங் தசைகளோட சேர்ந்து இணைஞ்சு நேச்சுரல் டியூபை வந்து அது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். அதுக்கப்புறம் எக்கும் ஸ்பெர்மும் அது வழியாக பாஸ் ஆக ஆரம்பிச்சுக்கும். மாறி மாறி கருவாக இருந்தால் கருவும் சேர்ந்து அது கூட பாஸ் ஆகிடும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் கரு வந்து கர்ப்பப்பையில் வந்து உட்காந்து ப்ரெக்னன்சியாக மாறும். ஸோ அது வந்து ப்ரெக்னன்சி சக்ஸஸ். ஸோ டெக்னிக்கல் சக்ஸஸ்ங்கிறது இம்மீடியட்டாக தெரியும். ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ங்கிறது நம்ம கன்செப்ஷன் ஆகும்போது தான் தெரியும்.